அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம், ஜன்னத்தே மகாம், ஒனூரே ஜஸாம், வதீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்-துகா வன்-நுகா வல்-அஃபாஃப வல்-கினா. யா ஹன்னான் யா மன்னான் யா தய்யான் யா சுல்தான் யா அல்லாஹ், அப்துன் பிபாபிக வாகிஃபு முத்ததர்ரிஉம் மின் ஹதாயா ஃபக்ஃபிர் லி ஃபக்ஃபிர் லனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون. ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقي فأولئك هم الفائزون. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் கருணையும் கார்யூன்ய நபி தாஹா சையதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம், சத்திய சஹாபாக்கள் கிளையார்கள், இன்னும் முன்னால் தோன்றி மறைந்து வாழ்ந்த சத்திய சஹாக்கள் கிளையார்கள், தோழர்கள், நல்லவர்கள், அபரார்கள், மூமினீன்கள், மூமினாத்துக்கள், பெற்றோர், உற்றார், உறவினர், முழு உலக மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய கருணையும் ரஹமத்தும் மக்ஃபிரத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் விசாலமான நிம்மதியான வாழ்வும் ஈமானை பற்றி பிடித்து ஈமானில் நிலை நிற்க முழு உலக மக்கள்களும் ஈமானின் விளக்கத்தை பற்றி சீதேவிகளாக மாறிட அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, அல்லாஹ்வின் அருள் நம் அனைவருக்கும் நிலைத்திருக்க ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னா குன்னா மினல் ஸாலிமீன். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் என்று அல்லாஹ்வின் மிக பெரும் கருணையும் அவனுடைய அனைத்து விதமான நேமத்துக்களும் நம்மின் மீது உண்டாவதா. நாமெல்லாம் அல்லாஹ்வின் அடிமை. அல்லாஹ் நம்மை படைத்தான். அல்லாஹ் நமக்கு சில கட்டளைகளை விதித்திருக்கின்றான். அதை தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நமக்கு விரிவாக விளக்கி வாழ்வியலாக நமக்கு ஆக்கி தந்து காட்டி கொடுத்திருக்காங்க. நாம் ஒரு முஸ்லீமாக பிறந்தோம். இது மகாபெரிய மகத்துவம். இஸ்லாத்திலே வளர்ந்தோம். இஸ்லாத்தின் விளக்கங்கள், வியாக்கியானங்கள் நமக்கு கிடைத்தது. குர்ஆனை ஓதுகின்ற அருப்பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அதே குர்ஆனை நமது வாழ்விலே தொடர்ந்து ஓத மிகப்பெரிய ஒரு அருளை அல்லாஹ் நமக்கு தக்க வைத்தான். கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், இதர ஃபரலாக்கப்பட்ட கடமைகள், திக்ரு, ஃபிக்ரு, ஸலவாத்து, திலாவத்து, எண்ணற்ற கடமைகளை அல்லாஹ் நமக்கு ஆக்கி கொடுத்தது. நமது வாழ்வில் தூய்மை, மென்மை, வெற்றி, இந்த மூன்று காரணத்திற்காக அல்லாஹ் நம்மை உயர்ந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த அல்லாஹ் நமக்கு இத்தகைய ஒரு அருள் கொடைகளை கொடுத்ததெல்லாம் மிக பெரும் ஒரு அருள் பாக்கியத்தின் முன்னோடிகளாக அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கான். நாம் அவைகளில் மிகச்சிறந்த ஒரு சூழல்களை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய உண்டான வாய்ப்புகளை நாம் இன்னும் அடைவதற்குண்டான சூழல்கள் நம்மிடத்தே மிக 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 கம்மியாக இருக்கு.
நமது வாழ்வின் தரங்களை எல்லாம் நாம் பரிசீலித்து உயர்வாக்கி அவைகளை கடைபிடிப்பதற்கு பகரமாக நாம் அவைகளை உதாசீனப்படுத்தி கொண்டு அவைகளை நாம் தட்டி எறிகின்ற நிலைகளிலே அகம்பாவ அழிச்சாட்டியத்தில் அந்த விளக்கங்களை பெற்றும் பெறாதவர்களை போன்று நாம் முகத்தோடு இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய கட்டத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த அவைகளிலே சோதனையும் வேதனைகளையும் பெறுவதுதான் இந்த உலகத்துடைய நீதியாக அமைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நபர்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கடமைகளை, ரசூலுடைய அந்த திட்டங்களை, வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்றி இருக்கின்றோம் என்று நாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனைகளாக இருக்கின்றது. ஆண்களும் பெண்களும் இந்த உலகத்திற்காக, உலக சுவண்டிகளுக்காக அடிமைப்பட்டு கிடைக்கின்ற மகாபெரும் மோசடிக்கார அடிமைகளாக இந்த உலகத்தை நாம் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், நம்மை படைத்த ஹக்குல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு நாம் வழிபடாமல் புறமுதுகு காட்டி புறமே தள்ளிவிட்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்வில் பொருள், குடும்பம், உலகம், இந்த மூன்று நம்மை இயக்கி கொண்டு ஃபுட்பாலை போன்று உருட்டி கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்விலே நாம் ஜெயம் பெறுவதற்குண்டான அமைப்புகள் இருக்கா? இல்லை நாம் அவைகளை ஜெயம் பெற்று உயர்வான நிலைகளிலே நாம் ஆக்கிவிடுவோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் 1,24,000 நபிமார்களுடைய அந்த வாழ்வில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சூஃபுக்கள், கிரந்தங்கள், கடைசியாக வழங்கப்பட்ட 4 பெரும் வேதங்களில் மிக பெரும் தத்துவத்தை அல்லாஹ் உள்ளடக்கி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். வாழ்வு வாழ அதன் அமைப்புகளிலே அவர்களுக்கு வழிவாகைகள் செய்து கொடுத்தான். அல்லாஹ் சில நபியிடத்திலே பேசியிருக்கின்றான், சில நபியிடத்திலே நேரடியாக உறவாடி இருக்கின்றான், சில நபிகளிடத்திலே நேரடியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் அசரீரின் மூலமாக, அவனுடைய வஹீயின் மூலமாகவும் பேசியிருக்கின்றான். இது எவ்வளோ பெரிய ஒரு தத்துவ ஞானம்! இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறான மதங்கள், ஞானம், மருத்துவம் அல்லது அவைகளை ஆத்மீகம் என்று இன்றைக்கு பறைசாட்டி கொண்டு பொய்யான வாழ்வுகளில் மிதங்கி உருண்டு கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே வெற்றிக்குரிய மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தின் கொள்கைகளை இன்றைக்கு நாம் விளங்கியும் கூட விளங்கா நிர்மூட மூடிகளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நமது அகம்பாவ வாழ்வு, அழிச்சாட்டிய வாழ்வு, அழிகின்ற வாழ்வு, இவைகளை கையிலே தூக்கி கொண்டு அழியா சத்தியபுரத்தில் வருகின்ற வாழ்வை இன்றைக்கு நாம் மறந்தவர்களாக இருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே தான் இந்த உலகத்திலே அநியாயக்காரர்களை, கூத்தாடிகளை, தகுதி இல்லாதவர்களை ஆட்சியாளர்களாக நமக்கு அல்லாஹ் நியமிக்கிறான். நாம் செய்கின்ற அநியாயம், நாம் செய்கின்ற அளவாடித்தனம், நாம் செய்கின்ற பொய்மையான வாழ்வு, மெய்மையான வாழ்வை விட்டுவிட்டு பொய்யின் பக்கம் நாம் சென்று கொண்டிருப்பதனால் நமது வாழ்வின் தடங்கள் புரண்டு நமது வாழ்வை இன்றைக்கு கத்தரியை கொண்டு நாசமாக்கி கொண்டிருக்கின்றது இந்த உலகம். இந்த உலகமும் அதில் அடங்கப்பட்ட பொருள்களும் சோதனை வேதனைகள் நிறைந்த இடமாக, நிறைந்த கூடமாக அமைந்திருக்கின்றது. நாம் அதை சிந்திப்பது என்பதை கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அஃபீ குலூபிஹிம் மரத், உங்களுடைய உள்ளத்திலே நோய் ஏற்பட்டு விட்டதா, இருட்டாகி விட்டதா? அமீர் தாபு அம் யகாஃபூன அன் யஹீஃபல்லாஹு அன் யஹீஃபல்லாஹு அலைஹி வ ரசூலுஹு, அல்லாஹுவை பயந்து நடந்து மறப்பதை விட்டுவிட்டு இந்த துனியாவிற்கு பயந்து நீங்கள் இந்த உலகத்திலே சவாரி செய்து கொண்டிருக்கின்றீர்களா? பல் உலாய்கஹும் வாலிமூன், நிச்சயமாக நீங்கள் அநியாயக்காரர்கள், அநியாயத்தின் பக்கம் போய்கொண்டு இந்த உலகத்தின் பின்னால் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் உங்களுக்கு பின்னால் இருக்க, உலகம் உங்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்திருக்க, உலகத்தில் தேவையானதை புழங்குவதற்கு நாம் வழிவகை செய்து கொண்டிருக்க, அவைகளையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு இந்த உலகத்தின் சுகண்டிகளுக்காக உலகத்தின் பின்னால் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்களே, அநியாயக்காரர்கள் இல்லையா நீங்கள்? அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு பறைசாட்டி காண்பிக்கின்றான். அடுத்து இன்னமா கான கவுலுல் மூமினீன், ஒரு மூமினை இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் வாருங்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவோம், அவையின் பக்கம் வெற்றி காண்போம் என்று சொன்னப்பட்டால், லியஹ்கும பைனஹும், அல்லது சத்தியத்தை கொண்டு, இஸ்லாத்தை கொண்டு, அல்லாஹ் ரசூலை கொண்டு அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து இது உண்மை இது பொய் அப்படின்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டால், ஐயக்கூலு, அவங்க சொல்லுவாங்க, சமீனா வாத்தனா, நாங்கள் கேட்டது உண்மை, நாங்கள் முற்றிலும் அவைகளுக்கு வழிபடுகின்றோம் என்று சொல்வார்கள்.
உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் வெற்றியாளர்கள், தூய்மையாளர்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை பறைசாட்டுகின்றான். முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்தில் அநியாயக்காரர்கள், ரெண்டாவது சொல்லப்பட்ட ஆயத்தில் வெற்றியாளர்கள், மூன்றாவது ஒரு ஆயத்தை சொன்னான் வமையுத்தில்லாஹ வரசூலா, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபட்டீர்களோ, வயஹ்ஷல்லா, அல்லாவை அஞ்சினீர்களோ, வயத்தகீஹி, அல்லாவை தக்வாவோடு உள்ளச்சத்தோடு நீங்கள் அஞ்சினீர்களோ, உலாய்க்க, நீங்கள் தான் ஹுமுல் ஃபாயிசூன், மிக பெரும் பெருத்த வெற்றியாளர்கள், உண்மையாளர்கள் என்று சொல்கிறான். முதல்ல அநியாயக்காரன், ரெண்டாவது வெற்றி பெற்றவர்கள், மூணாவது மகத்துவமான வெற்றி பெற்றவர்கள். இந்த மூன்று ஆயத்திலும் மூன்று கருத்துக்களை சொல்கின்ற அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய தெய்வீக அன்பு நமது உள்ளத்திலே பாய்ச்சி தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உண்மையான அந்த நிலையை நமக்கு கற்று உயர்வின் பக்கம் நம்மை இழுத்துச் செல்கின்றான் என்று சொன்னால் நாம் ஏன் அவைகளை மறந்தோம்? இஸ்லாம் என்ன? இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகள் என்ன? இஸ்லாம் யாரையும் குறை கூறிக்கொண்டிருக்கின்றதா? அல்லது இஸ்லாம் வேணுமென்றே அவர்களுக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கின்றதா? எதுவுமே செய்யவில்லை. இயற்கை மார்க்கம் இஸ்லாம், ஆதி மார்க்கம் இஸ்லாம், நாம் பிறந்து வளர்ந்த மார்க்கம் இஸ்லாம், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆனால் அத்தனைக்கும் மூல நூலாகிய மூன்று பெரும் வேதத்திற்கு பின்னால் நான்காவது வேதமாகிய அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த மூன்று அம்சங்களையும் உள்ளடக்கி அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். அதெல்லாம் நாம் ஈமான் கொண்டிருக்கோம். ஆனால் இந்த வேதங்களை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் குர்ஆனின் அடிப்படை கொள்கைகளையே இன்னும் நாம் விளங்கலையே. குர்ஆனுடைய ஃபர்து 3. ஒன்று அறியுதல், இரண்டாவது செயலாக்கம், மூன்றாவது அந்த குர்ஆனின் வாழ்வை நமது வாழ்வை குர்ஆனாக முழுமையாக மாற்றிக்கொள்வது. இது யாரிடத்தில் இன்னைக்கு இருக்கு? எத்தியோப்பியாவில் நேற்று ஒரு சின்ன போட்டா, 3 வயசு புள்ள, அல்லாஹு அக்பர், எனக்கெல்லாம் பொறாமையாக இருக்கு. 3 வயசு புள்ள குர்ஆனை ஹிஃபுல் மனனம் பெற்று. நமது வம்சம், நம்முடைய பிள்ளை குட்டி பேரம்பேத்தி எல்லாம் இல்லையே. உண்மையான உலகத்தின் அழியா பொக்கிஷம், அழியா செல்வம், 14 உலகத்தை விட மிகச்சிறந்த ஒரு சாரம்சம், வைடூரிய கோமேதத்துடைய வாய் அந்த பிள்ளையுடைய வாய். 3 வயசு பிள்ளைங்க. அல்லாஹு அக்பர். அந்த தாய் தகப்பனை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும், அவர்களை மன்னிக்கட்டும், அவர்களுக்கு ஆழவான ஜன்னத்தை தரட்டும். அவைகளை கொண்டு நம்முடைய பாவங்கள், நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்கள், நம்முடைய பிள்ளை குட்டி பாவங்களை மன்னித்து இதுபோன்று நல்ல நல்ல ஹாஃபில்களை மனநமிட்டு குர்ஆனை அப்படியே சாரம்சத்தோடு, ரசனையோடு, சாரோடு ஓதுகின்ற, ரசிக்குகின்ற, அமல் செய்கின்ற நல்லோர்களோடு நம்மளை அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, துருக்கியில் கண்ணு தெரிஞ்சது, கண்ணு தெரியாதது, சிறு வயசு, பெரு வயசு எல்லாம் ஒரு 15 வயசுக்குள்ள 333 ஹாஃபில்கள் நேற்று குர்ஆனை முடிச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். கேட்கவே எவ்வளோ பெரிய சந்தோஷம். கவலைக்குரிய உலகத்தில் இஸ்லாமிய நாடுகளை அழித்து கொண்டிருக்கின்ற அரக்கர்களுக்கு மத்தியிலே குர்ஆன் இன்னும் சாகவில்லை. குர்ஆன் மக்களுடைய உள்ளத்திலே பிறண்டு ஓடிக்கொண்டு பெருக்கெடுத்து, அது பெருக்கெடுத்த நீராக, வற்றா நீராக இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கு. இந்தோனேசியாவில் வெறும் ஹாஃபிலாக்கள், ஒரு 15 வயசு நிறைந்த மாணவிகள், பெண்கள், அல்லாஹு அக்பர், ஆயிரக்கணக்கில் நிற்கிறாங்க குர்ஆனை கையில் ஏந்தி. அத்தனையும் ஹாஃபில்கள். நமக்கு பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காரை விட, பங்களாக்களை விட, உலகத்தை விட இப்பேற்பட்ட சொர்க்கவாதிகளான சிசுக்கள் பார்க்கும்போது நம்ம அப்படி ஆக முடியலையே. அந்த ஊரில் பிள்ளைகளை போய் நம்ம பார்க்க முடியலையே, அவளுடைய கரங்களை முத்தம் கொஞ்ச முடியலையே, அவளுடைய நெற்றிகளை முத்தம் கொஞ்ச முடியலையே, அந்த பிஞ்சு கைகளிலே குர்ஆனை எடுத்து ஓதி அந்த கரங்களையும் நம்மால் அது தொற்றுக்குள்ள பார்க்க முடியலையே என்ற வருத்தங்கள் நமக்கு மேய்ச்சிருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை சாதாரணமாக நினைக்காதீங்க. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹின் அக்ஃபாலுஹா. அல்லாஹு அக்பர். இந்த குர்ஆனுடைய மகிமை, இந்த குர்ஆனுடைய மகத்துவம், இந்த குர்ஆனுடைய வெற்றி முழு உலகத்தின் சுகண்டிகளின் சாரம்ச விலைகளை விட ஒரு ஹர்ஃபு விலை மதிக்க முடியாத கோமேதம், ஜபர்ஜத், பச்சை மரகதம், கோஹினூர் தங்கம், இந்த வைரம்ன்றானே, அதைவிட சிறந்ததாக அமைந்திருக்கின்றது ஒரு ஹர்ஃபு அலிஃப். எத்தனை ஹர்ஃபு குர்ஆனில் இருக்கு?
அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம குழந்தை குட்டிகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு இனி வருகின்ற சமூகத்திற்கு விழிப்புணர்வை கொடுத்து ஒவ்வொரு மஹல்லாவிலும் இது போன்ற ஹாஃபில்களை அதிகப்படுத்தி அந்த குர்ஆனை வாழ்வை குர்ஆனாக நாமே குர்ஆனாக மாறிட அல்லாஹ் அருள்பாலிக்கட்டும். அல்லாஹ் அந்த குர்ஆனை நமக்கு கொடுத்தது நாம் குர்ஆனாக மாற வேண்டும். நமது இரத்தங்கள் குர்ஆனாக ஓட வேண்டும். நமது அங்க அவயங்கள் குர்ஆனால் மிளிர வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கும் குடும்பத்தார்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மற்றோருக்கும் முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருவதோடு எங்கெல்லாம் இந்த கண்ணியமான உஸ்தாதிகள் இந்த குர்ஆனை கற்று மனநமிடச் செய்து பார்த்து ஓதச் செய்து அலிஃபிலிருந்து குர்ஆனை முழுமையாக ஓதி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பூஞ்சோலையாக தந்தருவதோடு அவரது வாழ்வில் அவர்களுடைய வாழ்வுகளில் ஏற்றத்தாழ்வு இந்த பூமியில் இருந்தால் அதை அந்த நச்சுக்களுடைய கஷ்டங்களை நீக்கி மன தைரியத்தோடு விசாலமான வீரியமான வாழ்க்கையை அவர்களுக்கும் பிள்ளைக்குட்டிகளுக்கும் அவருடைய அகல்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருவதோடு இந்த முழு சமூகத்திற்கும் அல்லாஹ் ஹிதாயத்தின் பக்கம் நிலைத்திருக்க அருள் பாரித்து குர்ஆனையே அமலையை குர்ஆனாக அல்லாஹ் மாற்றி நம்மளுக்கு கொடுப்பதுடன் முழு உலகத்தில் உண்டான ஜாதி மத பேதகமின்றி உண்டான மக்கள் இந்த குர்ஆனுடைய கருத்தை ஏற்று அதன் வழி வாழ அல்லாஹ்வுடைய அவருடைய அந்த ஹிருதத்தில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சத்தை தந்து இந்த குர்ஆனுடைய தெய்வீக சக்தி விளக்கத்தை கொடுப்பானாக. அவர்களுக்கு முழுமையான நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய அகப்புற பாவங்களை மன்னித்து எங்களுடைய பாதங்களை தீனிலே ஸ்தலமாக்கி குர்ஆனை கொண்டு நாங்கள் தாயிம் காமிகளாக நாங்கள் உருவெடுத்து எங்களுடைய குடும்பங்களை எங்களுடைய சந்ததிகளை உருவெடுக்க செய்து அதன் பக்கம் நல்ல வழியிலே சென்று செலுத்துகின்ற ஒரு அறிவிப்பை நாங்கள் கொடுப்பதுடன் அவைகளில் ஸ்தலமாக ஆக்கி வைப்பதற்கு எங்களை பார்த்தால் மற்றவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்கும்படியான குர்ஆனுடைய வாழ்வை எங்களுக்கு தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லிம் தஸ்லிம் ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன் மினல் குர்ஆன்.